ராணுவம், அந்த போராட்டம், அந்த பிரச்சனையை பார்த்து என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு யாரு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல? என்ன செய்ய போறேன்? என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்? இனி இந்த ஜூன் மாதத்தை நான் எப்படி பார்க்க போறேன்? இந்த ஜூலை எப்படி பார்க்க போறேன்? இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி போக போறேன்? என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஸ்கூல்ல சேர்க்க போறேன்? இப்படிலாம் ஒரு கேள்வியோடு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ற கேள்வி அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த இடத்துல எலிசாட்ட போய் சொல்லும் பொழுது அந்த எலிசா சொல்றாரு, அந்த 16வது வசனத்துல, பயப்படாதே, பயப்படாதே. இந்த சபைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அந்த வேலைக்காரனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? என்னடா சொல்றாரு இவரு? நம்ம சூழ்நிலை பாருங்க, கண்ணு முன்னாடி என்ன நடக்குது, கண்ணு முன்னாடி என்ன நடக்குது? பெரும் படைகள், ராணுவங்கள் எல்லாம் படையடத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம்னு சொல்றாரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ற பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கிற சூழ்நிலையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹபபகா, சர்வ வல்லமை உள்ளவர். அதனாலதான் இந்த எலிசா ஒரு தேவ மனிதனா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவர்களோடு இருக்கிறவங்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் அதிகம் அதிகம்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த எலிசா ஒரே ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்யறாரு பாருங்க. எலிசா 17வது வசனம், விண்ணப்பம் பண்ணி. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஹல்லேலூயா. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், திறந்தருளும், திறந்தருளும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய பார்வையா இருக்கணும். உங்க பார்வை மாறணும். தேவன் உங்கள் கண்களை திறக்கிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே தேவன் உங்கள் கண்களை திறப்பார். எப்ப? உங்க பார்வை எல்லாம் அவரை போக்கஸ் பண்ணும் பொழுது. இந்த எலிசா தேவ மனிதன் தான், ஆனால் அவருடைய முயற்சியில் அவர் எதுவும் செய்யல. ஆனால்